ஹாய்டா, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கி ரோஸ். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம வியோட 2x2 தான் பார்க்க போகிறோம். ஹூ இஸ் ஹீ? அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். இதோட முடிச்சிருப்போம்னா, நீங்கள் வியை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்க. வி இது எல்லாத்தையுமே ப்ளூடூத்தில் கேட்டுட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்களும் எந்திரிச்சு வெளியே போகிறீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஃபுட்டுமே அங்கே சமைச்சு வச்சுருக்கு. எவ்வளோ சமைச்சு வச்சுருக்கு, எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். எனக்கு ஃபுட் வேஸ்ட் பண்ணால் பிடிக்காது. நான் சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் சாப்பிட்ரு, ஓகேவா? ஆச்சி சொல்லு. உன் வீட்டுக்கு போயிட்டே என்ன? இங்கே தான் மைக்கு கேமரா எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு என்னை வாட்ச் பண்ணிட்டுருப்பல்ல நீ. தெரியும் தெரியும், ஸ்டாக்கர். அடப்பாவி, அப்ப வீட்டுக்கு போலியா? இங்கதான் இருக்கியா? எங்க உட்காந்துட்டு இருக்க? எங்க வீட்டு மாடி மேல இல்ல, மாடியில பரன்ல உட்காந்துட்டு இருக்கியா என்ன? அப்புறம் அப்புறம் எங்க சிங்குக்குள்ள பூந்துட்டியா? அப்புறம் எங்க டேபிள் கடியில? டேபிள் கடியிலயா இருக்க? ஏய் வெளியவா. எங்க போயிட்ட நீ? இப்ப எங்க இருக்க? நான் சொல்ல முடியாது. என்ன ஒரு பதில்? சரி, ஓகே, சாப்பாடுக்கு நன்றி அப்படின்னு எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. குட் நைட். குட் நைட். நைட் ஆச்சு, கிளம்புற ஐடியால இருக்கியா இல்லையா? கிளம்புற. ஏய், உண்மையிலே நீங்க தான் இருக்கியா? இல்ல ஏதாச்சும் மைக் வச்சுட்டு உன் வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்கியா? சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். யோ சாமி, ஏதாவது கேட்டா சைலண்ட் ஆயிடுற. கம்மி பண்ணுங்க அப்படின்னு நீங்களும் உங்க ரூம்ல போய் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐஸ் ஓபன் பண்றீங்க. உங்க பக்கத்துல இருக்க டேபிள்ல டீ இருக்கு. காலையிலே ஆரம்பிச்சிட்டான் இவன் அன்பு தொல்லைய அப்படின்னு எடுத்து டீ குடிச்சிட்டே வெளியே வரீங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாமே குக் பண்ணி ஹால்லாம் க்ளீனாக இருக்கு. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற? எத்தனை மணிக்கு இங்கே வர? எத்தனை மணிக்கு இத்தனை வேலைலாம் செய்கிற? நான் ஒரு பொண்ணா பிறந்து இந்தியாலேயே வளர்ந்து அப்படியே ஒரு கிராமத்திலேயே வளர்ந்த பொண்ணு. ஆனால் நான் கூட எந்திரிக்கிறது ஒரு 7-9 மணி, குறைஞ்சது 7 to 9 எந்திரிச்சிடுவேன். வேலை செய்ய சொன்னா நெளிச்சு நெளிச்சு செய்வேன். ஆனா நீ 24 மணி நேரமும் என் பின்னாடி சுத்துற. அது போக என் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு வைக்கிற, சமைச்சு வைக்கிற, எனக்காக சண்டை போடுற. ஆனா கண்ணு முன்னாடி வர மாட்டேங்கிற. ஏய், நீ என்ன பெரிய பணக்காரனா? உனக்கு போர் அடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நீ என்ன ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கியா? அடப்பாவி, காலங்காத்தாலே டியூட்டிங்கியா? எங்க இருக்க? ஏ வெளியவா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் தேடிட்டு இருக்கீங்க. அப்போதான் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த டெடிபியர் அதை பாக்குறீங்க. அது கிட்ட உங்க காதை கொண்டு போய் வைக்கிறீங்க. ஏ லூசு, உனக்கு வேலைக்கு டைம் ஆகல, கிளம்பி போடி. அப்போ இது வழியா தான் நீ பேசிட்டு இருக்கியா? அப்ப நீ இங்க இல்லையா? ஏய், அப்ப ரிமோட் கண்ட்ரோல் வச்சு டெடிபியர் வச்சு குக் பண்றியா என்ன? பைத்தியம்னா நீதான் வயன் பைத்தியம். தேங்க்யூ. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியே போறீங்க. அப்போ எப்பவும் போல அங்க ஒரு கார்டு இருக்கு. அதை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க. என்ன வயன், எப்பவும் விட எனக்கு ரொம்ப அழகா இருக்க. இட்ஸ் ஓகே, அழகு இருந்தா ஆபத்து இருக்கும், உண்மைதான். போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல மேடம். அப்புறம் உனக்கு என்ன பார்க்கணுமா? அதுக்காக தான் நீ இவ்வளோ பண்ணிட்டு இருக்கியா? அதுக்காக தான் நீ இவ்வளோ பண்றனா? நம்ம இன்னைக்கு மீட் பண்ணலாம். என்ன? அப்போ அப்போ நீ இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி வர போறியா? எப்போ எப்போ வருவ? ஏய்,
நீங்கள் உடனே உள்ள தான் ஓடுறீங்க, அந்த டெடி பியர் எடுத்துகிட்டு குலுக்குறீங்க. எப்போ வருவேன்? எப்போ சொல்ல? நான் இங்கேவே இருக்கணுமா இல்லை வேற எங்கேயாச்சும் வரணுமா? இங்கே பாரு. நோ ரெஸ்பான்ஸ். நீங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வெளியே போயிட்டுருக்கீங்க. பிகாஸ் அவன் எந்த டைமில் வேணால் உங்களை பார்க்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியில் ஜம்ப் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே உங்கள் பின்னாடியே இருந்து பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் டெடி பியர் வழியெல்லாம் பேசியிருக்க மாட்டான், அவன் உங்கள் வீட்டில் தான் இருந்திருப்பான். நீங்கள் தான் அப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டு ஜம்ப் பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட் கிட்டவும் போயிருப்பீங்க. ஓய், அப்போ என் பின்னாடி தானே இருக்க? சரி, எப்போ மீட் பண்ணுறோம்? எப்போ எப்போ என் கண்ணு முன்னாடி வருவேன்? நான் டேர்ன் பண்ணவா? நான் டேர்ன் பண்ணா ஓடிடுவியா? சரி, நான் பயந்தா கோழிடா நீ. என்ன? ஆமா, திரும்பினா ஓடிட்டு. ஓய், நான் ஒரு பாட்டு பாடவா? இது ஆக்சுவலி அவனுக்காக ப்ராக்டிஸ்லாம் பண்ணேன். அப்படியா? கேட்குறியா? ஆனால் ஓடிட மாட்டல்ல? நான் ஏன் ஓட போகிறேன்? நீ சும்மாவே ஓடுற, இதில் நான் பாடி நீ அப்புறம் கண்ணு முன்னாடியே வராமல் போயிட்டா? நீ பாடு, நான் கேட்குறேன். முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தாலே பாவம், ஒரு முறையேனும் திருமுகம் காணும் வரம் தர வேண்டும், எனக்கு அது போதும். எப்படி பாடின? சூப்பரா பாடின. தேங்க்யூ. அப்படின்னு நடக்க ஸ்டார்ட் பண்றீங்க. அப்போ மலர் போன்ற பாதம் நடக்கின்ற போது நிலம் போல உன்னை நான் தாங்க வேண்டும், இடையினில் ஆடும் உடையன நானும் இணை பிரியாமல் துணை வர வேண்டும். பாரா, என்னம்மா பாடுறீங்க? நானே தோத்து போயிட்டேன் உங்க பாட்டுல. சரி, உனக்கு வேலைக்கு லேட் ஆகலையா? ஆச்சுதான், ஆனா எனக்கு போகிறக்கே இஷ்டம் இல்லை. ஏன்? இந்த மாதிரி நடக்கும்போது தான் நீங்கள் எப்பயாச்சும் என் கூட பேசுகிறீங்க. நாங்கள் ஒர்க்குக்கு போயிட்டா அப்புறம் நான் எப்படி உங்ககிட்ட பேசுறது? நான் தான் இன்னைக்கு உன்னை பார்க்க வரேன்னு சொன்னல. நீ என் பின்னாடி தானே இருக்க. நீ நினச்சா இப்போ கூட என்னை பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு. ஐயோ சாமி, முடியல. சரி, ஓகே. அப்போ ஏதோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுறீங்க, பெருசாக பிளான் பண்ணுங்க. ஓகே? ஏன் இல்லை, எனக்கு யாரும் சர்ப்ரைஸ் பண்ணதில்ல. ஸோ அது பண்ணால் நீங்கள் பெருசாக பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணிப்பேன்ல. ஓ ஓகே, நான் போயிட்டு வரேன். நீங்களும் உங்கள் ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிருப்பீங்க. வியும் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஈவினிங் ஒர்க் முடிச்சு நீங்கள் ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வரீங்க. அப்போது பயன், யாரு? நான் ஜோயோன். இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 1 வீக் முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். சாரி, நான் பார்த்ததில்ல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன். என்ன? அது வந்து நான் எப்படி சொல்கிறது, அது என் பேர் ஜோயோன். அதான் சொன்னீங்களே, அதான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதான் என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை, நான் உங்களை ஒரு 1 வீக் முன்னாடி தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன? ஆமாம், ஐ திங்க் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்.
நம்ம வேணா டேட் போடலாமா? உங்களுக்கு ஓகேனா ஓகே. எனக்கு தெரியும் ஏன் உங்கள் லைஃப்பில் இருக்க எல்லா ப்ராப்ளமும். நீங்கள் ஒரு ஆர்ஃபனேஜ்லேருந்து வளர்ந்த பொண்ணு, இப்போ தனியாக தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. உங்களை ஒரு பையன் ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அதனால் 3 மந்த்தாக சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க. எல்லாமே எல்லாமே தெரியும். நான் உங்களை ப்ரொடெக்டிவாக பார்த்துப்பேன். அந்த ஸ்டாக்கர் இனிமேல் உங்கள் பின்னாடியே வரமாட்டான். நான் அவனை அப்படியே அடித்து துவச்சிருவேன். இங்கே பாருங்க, நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு போங்க. இங்கே இருந்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடுங்க ப்ளீஸ். ஏங்க நீங்கள் அந்த ஸ்டாக்கருக்கு தான் பயப்படுறீங்கன்னா நான் பார்த்துக்கிறேங்க. எங்கள் அப்பா வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாங்க. அவர் வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா. அவர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாங்க. ஐயோ உங்களுக்கு புரியலைங்க. சொன்னால் கேளுங்க. தயவு செஞ்சு போங்க. இனிமேல் என் பின்னாடி வராதீங்க. ஏங்க நான் ஜிம்க்கு போகிறேங்க. நான் எவ்வளோ பெரிய பாடி பில்டர் தெரியுமா. அவன் வந்தானா ஒரே அடியில் அவன் தூள் தூளாக ஆயிடுவாங்க. அப்போ அவன் பொட்டனையிலே ஒரு அடி வந்து விழுகுது. என்ன என்ன அடிப்பியா? அவ்வளோ தைரியம் உனக்கு? எங்க கைவை கைவைடா அப்படின்னு வி வரா. நீங்க வியவே பார்த்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் இந்த டைம் அவன் மாஸ்க் போடல. வயன் என்ன பண்ணான்? அவங்க எதுவும் தப்பா பண்ணலடா, ஜஸ்ட் ப்ரப்போஸ் தான் பண்ணாங்க. நீ ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அவ எதுக்கு ஃபோர்ஸ் பண்றான்? மெயினா உன் ஹஸ்பண்டை அடிக்கிறேன்னு சொல்றான், தூள் தூளா ஆக்குறேன்னு சொல்றான். சைலண்டா நின்றுட்டு இருக்க. அப்படி அப்படி இல்லடா, வா போலாம். அப்போ ஜோயோன் உங்க கையை வந்து பிடிக்கிறான். வயன் நீ இதுக்கெல்லாம் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் நீ அவனுக்கு பயப்படுறேன்னு. அவன் ஒரு ஆளே இல்லை வயன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விய அடிக்க போறான். வி ஒரு அடி தான். எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் என்னோட கையை பிடிக்கிற? உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? வி வா போலாம். ஜோயோன் இங்க பாருங்க, நீங்க என்ன லவ் பண்றீங்க, எனக்கு ஓகே, எனக்கு புரியுது. ஆனா நான் உங்களை லவ் பண்ண ரெடி இல்லை. பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன். நான் உங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் விட்டுருங்க. இது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ப்ராப்ளம் வேண்டாம். வயன் ஜோயோன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் ப்ராப்ளம். வயன் ப்ளீஸ் வயன், என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. நான் உங்க கூட இருந்தால் நீங்கள் இருக்கவே முடியாது ஜோயோன் அப்படின்னு சொல்லிட்டு வியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க. எதுக்கு இப்போ இழுத்துட்டு வந்துட்டு இருக்க? அவன் எவ்வளோ தைரியம் இருந்தா உன் கையை பிடிச்சி பேசுறான், நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க. பைத்தியக்காரி, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க, எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க நீ? அது வந்து நான் உன்னை கொஞ்சிட்டா இருக்கேன், சிரிச்சிட்டு இருக்க. மென்டல், திட்டிட்டு இருக்கேன் டி அறிவு கெட்டவளே. அது சிரிக்காம பேசுறியா? நீ கோவமா பேசினா கூட அழகா இருக்க. நான் அழகா இருக்கேனா? சரி, நான் கிளம்புறேன். என்ன கிளம்புறியா? என்னை பார்க்க வரேன்னு சொன்ன, அதான் வந்துட்டல. நீ வருவேன்னு தெரியும், சர்ப்ரைஸோட வருவேன்னு தெரியும். ஆனா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீ உனக்கு ஒயிட் டிஷர்ட் அழகா இருக்கு. தேங்க்யூ. யாராவது ஒய்ஃப்க்கு போய் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? நான் ஸ்டாக்கர் டி. உன் பின்னாடி சுற்றி உன் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். உன் பாஸ்வேர்ட் முதற்கொண்டு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட சிரிச்சு பேசிகிட்டு இருக்க. பாஸ்வேர்ட் தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? அதில் ஒன்றுமே இல்லை. அப்புறம் என் லைஃப்பில் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்காக இருக்கணும் அப்படிலாம் யாருமே இல்லை. நீ இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. நீ ரொம்ப வியர்டாக இருக்க. நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை. மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லைன்னா சார் எத்தனை பொண்ணை ஸ்டாக் பண்ணியிருக்கீங்க? நான் பார்த்த முதலும் கடைசி பொண்ணு நீ தான், நீ மட்டும்தான். சரி, தினம் தினம் நடந்து போயிட்டு நடந்து வரா, கால் வலிக்குது, கஷ்டமா இருக்கு, கூட்டிட்டு போய் விடலாம். வைஃப் பாவம்ல, ஹஸ்பண்ட் தானே பார்த்துக்கணும். ஆமாம், ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கணும். ஆனால் இப்போது ஹஸ்பண்டோட பைக்கில் பெட்ரோல் இல்லையே, என்ன பண்ணலாம்?
போடா பைத்தியக்காரா அப்படின்னு நீங்க நடந்து போறீங்க. உங்க பின்னாடியே ஓடி வரான். ஏய் நில்லடி, என் ஃபேஸை பார்க்கறக்கே அவ்வளோ எக்ஸைட்டா இருந்த, இப்போ என்னடி என் ஃபேஸை பார்த்தும் இப்படி போற? இப்போ எனக்கு ஒன்று பார்க்க இஷ்டம் இல்லை. ஏன் இஷ்டம் இல்லை? ஏண்டா நீ உன்னோட ஒய்ஃபை பார்க்க வர, அப்போ அவளுக்கு கால் வலிக்கும், அவளை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணலாம், அதுக்கு பெட்ரோல் வேணும், அதை ஃபில் பண்ணிட்டு கூட உன்னால் வர முடியலல்ல. இவ்வளோதான் நீ நல்லா பண்ணுறியா? ஓ மலையை பார்த்துட்டு அப்படின்னு நீங்கள் நடந்து போகிறீங்க. ஐயோ அப்பா, இந்த பொண்ணுங்க ஆல்வேஸ் பொண்ணுங்களாக தான் இருக்காங்க சாமி அப்படின்னு போய் உங்கள் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். இப்போ என்ன 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 ஒன்றும் இல்லையே போ. இப்போ நீ நடந்து போகிறதுக்கு உனக்கு கால் வலிக்குது அவ்வளோதானே? ஆமாம் அவ்வளோதான். என்ன பண்ண போகிற? உங்களை டக்குன்னு லிஃப்ட் பண்ணிக்கிறான். இப்படியே தூக்கிட்டு போறியா? வீடு எவ்வளோ தூரம் தெரியும்ல? கை வலிக்காதா? அதெல்லாம் வலிக்காது. ஏன் வலிக்காது? பூ மூட்டையை தூக்குனா வலிக்குமா என்ன? சீ, நல்லா ஃப்ளர்ட் பண்றடா நீ. சரி, என்னை தூக்கிட்டு போய் என் வீட்டுக்குள்ள விடு, ஓகே? அவனும் உங்களை தூக்கிட்டே வீட்டு வரைக்கும் வந்திருப்பான். ரோட்ல இருக்க எல்லாருமே உங்களை தான் பார்த்துருப்பாங்க. பட் நீங்க 2 பேருமே அதை கேர் பண்ணிக்கவே இல்லை. உங்க ஐஸ்ல மட்டும்தான் தெரியுறான், ஐஸ்ல நீங்க மட்டும்தான் தெரியுறீங்க. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டே நீங்களும் உங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. அப்புறம் இனிமேல் ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்க வேண்டாம்ல. சரி, அப்போ குக் பண்ணிவிடு, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. உங்க ஹேண்ட்ஸ் பிடிச்சி இழுத்து ஹேக் பண்ணிக்கிறான். இன்னும் நீ எதுவுமே சொல்லவே இல்லை. என்ன சொல்லணும்? சொல்ல ஒன்றுமே இல்லையா? யோசிக்கணுமே. பார்க்குறதுக்கு முன்னாடி பக்கம் பக்கமாக பேசினேன், பார்த்த அப்புறம் யோசிக்கணுமா? சரி ஓகே, உனக்கு ஏதாவது சொல்லணுமா? நிறைய சொல்லணும். உனக்கு டைம் இருக்கா? எனக்கு ஃபுல்லாக டைம் இருக்கு, நீ சொல்லு. நான் எல்லாமே சொல்லிடுவேன் வயன். டைம் இருக்கான்னு கேட்டது என்னோட ஆசையெல்லாம் சொல்கிறதுக்கு உன்னோட ஆயிலே பத்தாது வயன், அதான். அப்படியா? சரி சரி, நீ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவேன், நான் குளிச்சுட்டு வந்து கேட்குறேன் அப்படின்னு போறீங்க. ஏன்டி இப்படி பண்ணுற? இப்போ என்ன பண்ணணும்? நீ சொல்லிட்டு போ. சொல்ல வேண்டியதா? நான் என்ன சொல்லணும்? அதான்டி, ஐ லவ் யூ. ஆக்சுவலி எனக்கு சொல்லணும் தான், ஆனால் எனக்கு தோணலை. எனக்கு தோணும்போது சொல்கிறேன். அப்போ இப்போ தோணலையா? அதான் சொன்னனே தோணலைன்னு. தோணும்போது சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் ரூம்குள்ளே ஓடி போய் கதவை சாத்திக்கிறீங்க. யோவி, அவசரப்பட்டுட்டியடா. இன்னும் கொஞ்ச நாள் இவ்வளோ அலைய விட்டுருக்கலாம் அப்படின்னு அவனும் போய் சமைச்சிட்டு இருக்கான். ஆஃப்டர் ஒரு 3 days உங்கள் கூடவே இருந்திருப்பான், உங்கள் கூடவே விளையாடிட்டு உங்கள் வீட்லேயே தான் அவன் ஸ்டே பண்ணியிருப்பான். லைக் உங்களை ஒரு பேபி மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பான். இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் இந்த ஒருத்தனால தீர்ந்து போன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங், வயன் எந்திரிடி. மாட்டேன். ஏன் மாட்டேன்? எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருதா? லூசு, நீ முழிச்சிட்டு தானே நீ படுத்துட்டு இருக்க? நான் முழிச்சிட்டு தான் படுத்துட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு தூங்கணும். வயன், நீ பைத்தியமா என்ன? வேண்டாம், நீ போகாத, நீ எங்கேயும் போகாத அப்படின்னு அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன், ஐ ஹாவ் டு கோ பட் ஐ டோன்ட் வாண்ட் டு. வயன், புரிஞ்சுக்கோடி. போயிட்டு எப்போ வருவ? 2-3 weeks ஆகும். 2-3 weeks ஆகுமா? வேண்டாமே, போகாத ப்ளீஸ். நான் இந்த 3 நாளா தாண்டா ஹாப்பியா இருக்கேன், ப்ளீஸ் போகாத. வயன், நான் போகணும். ஏன் போகணும்?
எதுக்கு போகணும்? வேண்டாம், போகாத ப்ளீஸ். வயன், நான் என் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணல நம்ம மேரேஜ்க்கு. அவங்க அப்ராடில் இருக்காங்கடி. நான் போய் அவங்கக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி என் ஒய்ஃப் தான் அப்படிலாம் சொல்லி அவங்கள ஓகே சொல்ல வச்சுட்டு நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ப்ராமிஸ், ப்ராமிஸ், ப்ராமிஸ். நீயும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல்ல? என் லைஃப்ல போயிட்டு வர அப்படி சொல்லிட்டு போகணும் யாருமே என்கிட்ட திரும்பி வந்ததே இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு நான் உன் கூடவே இருப்பேன் அப்படி சொன்னா. அப்புறம் போயிட்டா, என்னை விட்டு போயிட்டா. நான் படிச்சுட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லி போனான் அப்ராட்க்கு. இப்போ அவ அங்கவே செட்டில் ஆயிட்டா. இப்போ கால் பண்ணி நான் வயன் பேசுறேன் அப்படி சொன்னா அவ சொல்றா, எந்த வயன்? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்குன்னு ஒருத்தர் கூட இல்லை. நீயும் போகாது ப்ளீஸ், என்னால முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு. வயன் அழுகாதடி, என்னால முடியல, சுத்தமா முடியல, ப்ளீஸ் போகாத. வயன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அப்புறம் நான் உன் கூடவே இருப்பேன்டி. அஃபிஷியலாக நான் உனக்கு ஹஸ்பண்ட் ஆகிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாம். அப்புறம் நமக்குன்னு ஒரு 5 பேபிஸ். அதுக்கப்புறம் நீ தனியாக இல்லை, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி. நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் வயன். இதுக்கெல்லாம் அழுவாத வயன். உனக்கு புரியலடா, எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்கு தெரியுமா? வலிக்குது இங்கெல்லாம், தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஏன் முன்னவே சொல்லல? நீ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நான் அதுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன். மார்னிங் சொல்றேன் நான் அப்ராட் போறேன்னு. முடியலடா ப்ளீஸ். வயன் போயிடாத வி, என்னால முடியல வி, கஷ்டமா இருக்கு வி, ப்ளீஸ். சரி 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 வயன் அழுவாத அப்படின்னு அவன் செஸ்ட்ல உங்களை சாச்சு வச்சுக்கிறான். ஆஃப்டர் 2 hours இப்போ நீங்க ஏர்போர்ட்ல நிக்கிறீங்க. வி உங்க ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்கான். வயன் போ, அதான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுல, போ. குட்டிமா இங்க பாரு குட்டிமா, அப்படி கூப்பிடாதடா, அதான் போறேன்னு சொல்றேன்ல, போ. ஏய் நான் போயிட்டு வந்துருவேண்டி. 2-3 weeks ஆகுமா? அவங்க ஓகே சொல்றாங்கன்னா நான் இப்ப போயிட்டு நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன் அப்படி சொல்றேன். அவங்க ஓகே சொன்ன அடுத்த செகண்ட் நான் இங்க இருப்பேன். ப்ராமிஸ், ப்ராமிஸ். நீங்க அங்கவே இருக்கீங்க, உங்களுக்கு கிளம்பவே மனசு இல்ல, இஷ்டமே இல்லாம அங்கிருந்து கிளம்பி போறீங்க. ஆஃப்டர் 3 weeks நீங்க அந்த ஏர்போர்ட்ல வந்து நிக்கிறீங்க டியர்ஸோட. பிகாஸ் வி வரல. ஆஃப்டர் 3 years இப்போ நீங்க அந்த ஏர்போர்ட்ல நிக்கிறீங்க, பட் வி வரவே இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, யூஆர் அன்லக்கி பர்சன். உங்க லைஃப்ல யாருமே ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க. வியும் ஜஸ்ட் 3 months, உங்க கூட 3 days, அவ்வளோதான். இப்போ வியும் போயிட்டான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்கே நீங்க வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க, அவ்வளோதான். இனிமேல் வி வர மாட்டான் அப்படி உங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வயன். ஆனா இப்போ எதுக்கு இப்படி இருக்கு நீ? நான் என்னென்னமோ சொல்லியிருக்கேன். அவன் என்னோடவே இருப்பான், எனக்காக பிறந்தவன் அவன் தானே. என் லைஃப்பில் ஸ்டேபிளான ஒரே ஒரு விஷயம் நீ மட்டும் தாண்டி. தேங்க்ஸ். இவ்வளோ நாள் என் கூடவே இருந்திருக்க, எல்லா ப்ராப்ளமும் என் கூட இருந்து ஃபேஸ் பண்ணியிருக்க, எனக்காகவே இருந்திருக்க.
அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ நீ இந்தியா போய் தான் ஆகணுமா? முடியலடி. ஜஸ்ட் 3 months தான் அவன் என்னோட இருந்தான். ஆனால் இந்த 3 years ஃபுல்லாக அவன் கொடுத்த அந்த மெமரிஸ் மட்டும்தான் அப்படியே ஓடிட்டுருக்கு. நான் அப்படியே அந்த இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுட்டேன். என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியும்னு தோணலை. நான் இப்போ கூட ஏர்போர்ட் கிளம்பி வரும்போது, நான் ஏர்போர்ட்டில் என்ட்ரு ஆகும்போது அவன் ஓடி வந்து பையன் நான் வந்துட்டேன் அப்படி ஹக் பண்ணிப்பான் அப்படி தோணுச்சு. பட் வரல. என்னால் முடியல, இதுக்கு மேலே முடியாது. நான் கிளம்புறேன். இந்தியாவில் ஏதாவது நான் வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறேன். நான் எங்கே இருந்தாலும் நான் நல்லா தாண்டி இருப்பேன். நீ நான் நினச்சி ஃபீல் பண்ணாத. அப்போ கால் பண்ணு ப்ளீஸ். எனக்கு நீ ஒருத்தி தான் இருக்கேன்னு நான் நம்புகிறேன். இருப்பல்ல வயன்? நான் என்னன்னாலும் உனக்காக இருப்பேன் வயன் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறா. ஃப்ளைட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. நீங்கள் டியோஸோடவே உள்ளே போகிறீங்க. ஆனால் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கா. அவ்வளோதான்டா. இது வந்து நான் ஏன் ரெக்கார்ட் பண்ணேன், ஏன் இப்படி ரெக்கார்ட் பண்ணேன் எனக்கு தெரியல, சீரியஸாக தெரியல. நான் ஸ்டோரி ஸ்டார்டிங் எழுதினப்போ இதுக்கு ஒரு ஹாப்பி என்டிங் வைக்கணும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் செகண்ட் பார்ட் எழுதும்போது என் மைண்ட் ஹாப்பி என்டிங்க்கு வரவே இல்லை. ஓகே இது இப்படி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நானே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். சரி, ஃபஸ்ட்டு சாரி நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணியிருந்தா. அண்டு எனக்கு இது முடிக்க வேண்டாம், எனக்கு இது இந்த மாதிரி முடிக்க வேண்டாம். உங்களுக்கு அப்படி தாட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, ஓகேவா? 50 likesக்கு மேலே வந்துச்சுன்னா ஷோராக நான் அதுக்கு ஸ்பெஷல் பார்ட் போடுவேன். பிகாஸ் எனக்கே இது முடிக்க வேண்டாம் இப்படி. ஆனால் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியணும்ல. ஸோ 50 likesக்கு மேலே வந்துச்சுன்னா ஷோராக சொல்கிறேன், நான் ஸ்பெஷல் பார்ட் போடுவேன். ஓகேடா. ஐயோ, நான் உண்மையிலே அழுதுகிட்டே பேசினேன், எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, டாடா, பை பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்கி டால். டாடா, பை பாய்.